ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். மகர ராசிக்காரர்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? 15 ஜூலை டு 31 ஜூலை எப்படி என்ன நடக்க போகுது? இனியூஸோட மெசேஜ் என்ன, முருகரோட மெசேஜ் என்ன பார்க்கலாமா? ரெடி? ஓகே, லெட்ஸ் சி. உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, மூவ் ஆன் பண்ணிடலாமா, ஸ்டே பண்ணலாமா, மூவ் ஆன் பண்ணலாமா? சில பேர் ஆல்ரெடி மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா? இல்லை மூவ் ஆன் பண்ண சுச்சுவேஷன் என்னால் என்ன பண்ண தெரியல, நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், இல்லை நான் ஒரு நியூ டைரெக்ஷனை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம் சில பேர். சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் போட்ட உழைப்புக்கான பலன் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ஒரு கெத்தாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. கெத்து மீன்ஸ் அந்த மன கஷ்டம்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகே, மித்தவங்க என்ன சொன்னாலும் ஆல்ரெடி நான் ஏகப்பட்ட உழைப்பு போட்டிருக்கேன், நான் அந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், இனிமேல் என்னால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுதான் ஃபைனலாக இருக்கும், அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? ஸோ வரக்கூடிய சேலஞ்சஸை உங்களால் எதிர்நோக்க முடியாமல் இருக்கலாம், மேபி அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்போது இப்போதைக்கு நான் இதுலேருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுது. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்கும்போது 10 ஆஃப் கப்ஸ், 7 ஆஃப் கப்ஸ், அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதில் சேருவோமா, இது ஒரு கமிட்மெண்ட்டாக போய் முடியுமா, மேரேஜு லைஃப் ஃபேமிலின்னு முடியணும், பட் அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் கன்ஃபியூஷனும் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த கன்ஃபியூஷன் எப்போ மாறும் அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள ஒரு போராட்டமாக தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் பென்டக்கிள் லவ்ஸ், இங்கே 7 ஆஃப் கப்ஸ், நிறைய சாய்ஸஸ் இருக்கிற மாதிரியான கார்ட்ஸ் தெரியுது. ஸோ ஒன்று உங்களுக்கு சாய்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் விலகி நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் தெரியுது. ஸோ நிறைய அந்த சாய்ஸஸை பற்றின ஒரு தாட்ஸு, தூங்காமல் அதையே யோசிக்கிறது, அந்த மாதிரி சாய்ஸஸ்லாம் இல்லை அப்படின்னா குழப்பங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் மேபி கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா, டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றத அதே நினச்சி நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, நியூ பிகினிங் வேணும்னு தான் நினைக்கிறாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, உங்கள் சைட் சாய்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரில, சில பேருக்கு இருக்கலாம், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கலாம், என்ன டெசிஷன் எடுக்குன்னு தெரியாமல். பட் உங்கள் பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க புது பிகினிங், நியூ பிராண்ட் பிகினிங் அப்படின்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகணும்னு எதிர்பார்க்குறாங்க, அதுக்கான எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க, ஒன்று நீங்கள் போடணுன்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், இன்னொருத்தர் சம்வாட் குழப்பங்களையோ, சாய்ஸஸையோ, கரியரோ, ஃபேமிலி அந்த மாதிரி வேறு ஒரு ஒரு கவனத்தில் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு நியூ பிகினிங் போடுறதுக்கான ஒரு எஃபோர்ட் அவங்க போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அண்டு உங்களுக்கு ஜூலை 15 டு 31 என்ன நடக்கலாம்? மூன் கார்டு இருக்குது. ஸோ இங்கே ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் சில பேருக்கு, அது ஒரு முடிவுக்கு வரும். வெரி நைஸ். 2 ஆஃப் வாண்ட்ஸ், அந்த ஆப்ஷன்ஸு, குழப்பம், மூட் ஸ்விங்ஸு, ஓகே, ட்ரஸ்ட்டு இஷ்யூ, இது எல்லாமே ஒரு முடிவுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கும், அதுக்கான பிளானை கூட அந்த பர்சனே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2 பேருமே சப்போஸ் நீங்கள் மேரிடாக இருந்தால் மேபி அவங்க ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஜாப் போகக்கூடியவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுடைய இண்டிபெண்டன்சி கூட ஒரு கன்ஃபியூஷன், நீங்கள் அந்த இது அதாவது ஐ திங்க் இங்கே நீங்கள் இல்லை அவங்க யாருக்காவது வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கலாம், போகிறதா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன், முடிவெடுக்க முடியாமல் இருக்கலாம். பட் இந்த 15 டேஸில் ஒரு
ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஓகே. ஆல்ரெடி ஏதோ ஒரு பிளானில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான ஒரு பிளான் வந்து உங்கள் பர்சன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. மணி ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடாகவும் தெரியுது. ஒரு சக்ஸஸ் வந்து பார்க்க முடியுது. ஓகே. ஏன்னா எம்பரர் இருக்குது அண்டு எம்பரர் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பென்டக்கிள்ஸ்னு பார்க்கும்போது அது வந்து சாலிட் எனர்ஜி தான். ஓகே. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? யூனிட்டி, ரிலீஸ், ஜஸ்டிஸ். மை காட், நிறைய மேஜராக இருக்கா மகர ராசிக்காரர்களுக்கு நிறையா ஒரு மேஜர் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். உண்மை எதுவோ அதை செய்யுங்க, எதை விடணுமோ அதை விடுங்கன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் பிரச்சனை போயிட்டு இருந்தால் அந்த தேர்ட் பார்ட்டிஸை விட்டு விலகி வாங்கன்னு சொல்கிறாங்க. ஈவன் கரியரில் கூட இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு டீம் ஒர்க்காக போயிட்டு இருக்கா, அதில் சரியானதை அவங்க ஃபாலோ பண்ணலையா, பிரச்சனையா, அதுலேருந்து விலகி நீங்கள் சரியானது ஜஸ்டிஸ் கார்டு இருக்கனால யூ ஷுட் பி வெரி ஹானஸ்ட். நேர்மையாக தான் இருக்கணும், சரியானது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டு இங்கே ஆல்ரெடி நமக்கு வேர்ல்டு கார்டு இருக்குது. உங்களுக்கான சக்ஸஸ் வந்து இருக்கும். நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டிஸ்னால் இருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் சிச்சுவேஷன் ஏற்படும். ஓகேவா? சில பேருக்கு நியூ ப்ராஜெக்ட்டு அமையலாம். ஓகே. அண்டு நீங்கள் அவங்க கொடுக்குற லெசனை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். கொடுக்குற அட்வைஸ் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை கற்றுக்கோங்க. அது மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சரியான ஒரு காரணத்துக்காக நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே. புதுசாக ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும்னு நினைக்கலாம். பழைய மெத்தடையும் நீங்கள் விட முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எது வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கிடைக்கலாம். இல்லை ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன் மூலமாக, குரு அப்படின்னு இருக்கலாம் உங்களுக்கு. அவங்க மூலமாக அவங்க உங்களுக்கு கற்றுத்தரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்கள் கர்மாவிலேருந்து அவங்க உங்களை விடுபட செய்வாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. பாஸ்டில் நடந்த விஷயங்களை விட்டுட்டு புதுசாக வந்து அதுதான் இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே. புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோக்கி நீங்கள் நடை போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸோ ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டா நான் ஓல்டை விட்டுட்டு புதுசை பார்த்து போகணுமா அப்படின்னா அந்த மாதிரி சொல்லலை. ஓகே. ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற பழைய பிரச்சனைகளை விட்டுட்டு முன்னோக்கி போக பாருங்கள். அதையே வந்து திங்க் பண்ணிவிட்டு அதையே சரி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது கூட தேவை கிடையாது. ஓகே. அப்படியே விட்டாலே அதுவே சரியாயிடும். அதுக்கான டைம் வரும்போது அது சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு ஸ்பிரிட் கொடுக்கக்கூடிய மெசேஜ் கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருங்க. ஓகே. உங்களுடைய சென்ட்ரு உங்களை நீங்கள் ஆழப்படுத்திக்கோங்க, மையப்படுத்தி தியானம் பண்ணுங்கள். ஓகே. உங்களுக்குள்ளே கொஞ்சம் போய் உங்களை கவனிங்கன்னு சொல்கிறாங்க. ரைட். உங்களுக்கு நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்றதுக்காக மனசு உடஞ்சி போக வேண்டாம். லைட்டு உங்களை சுற்றி நிறையா லைட்டு வெளிச்சம் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதிக சக்தி வாய்ந்தவங்க. அண்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய விவேகம், அறிவு இது மூலமாக அட்ராக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உண்மையிலேயே யார், எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷனை பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஸோ உங்கள் மேலே வந்துட்டு உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் நல்லாவே வரும். முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏவல் முறியும், தாயும் தந்தையும் நம் கண் கண்ட தெய்வங்கள், ஆபத்து விலகும். ஸோ கவலைப்பட வேண்டாம். உங்களை சூழ்ந்து இருக்கிற ஆபத்து ஏதாவது இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது உங்களை விட்டு விலக செய்ய போகிறாரு. நீங்கள் கண்டிப்பாக பேரண்ட்ஸை மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்கிறாரு. ஓகே. அவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து என்ன உங்களுக்கான ஒரு கைடன்ஸை வந்து நீங்கள் கேட்கலாம். அவங்க கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மனசு விட்டு நீங்கள் ஓப்பனாக பேசலாம்.
ஸோ முருகரே வந்துட்டு உங்களுடைய பேரண்ட்ஸ் மூலமாக உங்களோட கனெக்ட் ஆவார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. சில பேர் லைஃப்பில் வந்து சிலர் பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இதெல்லாமே முறியடிக்க போகிறாரு முருகர். சப்போஸ் அப்படி இருந்தால், இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து யாராவது தேர்ட் பார்ட்டிஸ் வந்து அவங்க பக்கம் இவங்கள இழுத்துட்ருக்காங்க அப்படின்னா, அதுவும் முறியடிக்க போகிறாரு. ஓகே. ஸோ உங்கள சுற்றி இருக்கிற ஆபத்து வந்து உங்கள விட்டு விலகப் போகுது அப்படி இருந்தா, ரைட்? அப்படின்ற இருக்கலாம் நெறைய பேருக்கு. ஏன்னா இல்லைன்னா இந்த கார்டு வராது இல்லையா? ஸோ அந்த பயந்துட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் உங்கள முருகர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.